மதுரையில் தவேக இரண்டாவது மாநில மாநாடு நாளை நடைபெறவுள்ள நிலையில் தற்போது வரை அங்கு செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து எமது செய்தியாளர் தாய்மானவன் வழங்கிட நாம் கேட்கலாம். தாய்மானவன் வணக்கம். தொடர்ந்து அங்கு பிரம்மாண்ட ஏற்பாடுகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில என்னென்ன வசதிகள் செய்யப்பட்டிருக்கு, மேலும் தொண்டர்களும் சரி அங்கு வரக்கூடிய ரசிகர்களும் இல்ல மக்களுக்கும் என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன, நிலவரம் என்ன தாய்மானவன்? தமிழக வெற்றி கழகத்தினுடைய இரண்டாவது மாநில மாநாடு நாளைய தினம் மதுரை அடுத்த ஆரபத்தி பகுதியில நடைபெற இருக்கிறது. குறிப்பா மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த திடலுக்கு தற்போது ஏராளமான பொதுமக்கள் வருகை தந்த வண்ணம் இருக்காங்க. தொண்டர்கள் இந்த மாநாட்டு திடலை பார்வையிடுவதற்காக வருகை தந்த வண்ணம் இருப்பதை நம்மால பார்க்க முடிகிறது. அதே சமயம் இந்த மாநாட்டிற்கான இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதையும் நம்மால் இங்கே நேரடியாக பார்க்க முடிகிறது. குறிப்பா தமிழக வெற்றி கழகத்துடைய அந்த இரண்டாவது மாநில மாநாட்டை பொறுத்தமட்டில் ஏற்கனவே விக்கிரவாண்டியில ஒரு முதல் மாநாடு என்பது நடத்தப்பட்டது. அந்த முதல் மாநாட்டுல ஒரு சில விஷயங்கள் என்பது பாதிப்பை சந்திக்கக்கூடிய வகையில இருந்திருந்தது. குறிப்பாக வருகை தந்திருந்த தொண்டர்களுக்கு குடிநீர் வசதி முறையாக இல்லை எனவும், அதே போல் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் வந்து எழுந்தது. எனவே கடந்த காலங்களில் ஏற்பட்ட இந்த பாதிப்புகள் இந்த மாநாட்டில் நடைபெறக்கூடாது என்பதுல தவேக தலைமை திட்டவட்டமாக இருக்கிறது. அதற்கான விரிவான ஏற்பாடுகளை இந்த மாநாட்டு திடல்ல மேற்கொள்ளப்பட்டிருப்பதை நம்மால பார்க்க முடிகிறது. குறிப்பா இந்த பகுதியில இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. சுமார் 600 ஏக்கர் பரப்பளவுல மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில இந்த மாநாட்டு திடல் அமைக்கப்பட்டிருக்கிறது. மாநாட்டு மேடையை பொறுத்த மட்டும் 216 மீட்டர் நீளத்திலும் 60 அடி அகலத்திலையும் அந்த மாநாட்டு மேடை என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது, வெற்றி பேரணியில தமிழ்நாடு என்ற வாசகத்தோடு தற்போது இங்கே அந்த நுழைவாயில் என்பது வைக்கப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. இந்த நுழைவாயிலை பொறுத்த மட்டில் மொத்தம் 7 நுழைவாயில்கள் இருக்கின்றன. இந்த நுழைவாயில் வழியாக மட்டுமே தொண்டர்கள் உள்ளே செல்வதற்கு அனுமதி என்பது அளிக்கப்பட இருக்கிறது. மாநில நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், முக்கிய பிரமுகர்கள் என முன்வரிசையில் ஒரு 200 பேர் அமருவதற்கான பிரத்யேக இருக்கைகள் என்பது போடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த மாநாட்டு திடல் முழுவதும் 1.5 லட்சம் பேர் பார்வையாளர்கள் அமர்ந்து அந்த மாநாட்டை பார்வையிடுவதற்கான இருக்கைகள் என்பது போடக்கூடிய பணிகள் என்பது முடிவடையக்கூடிய தருவாயில இருப்பதை பார்க்க முடிகிறது. மேடையிலிருந்து விஜய் தொண்டர்களை நடந்து சென்று சந்திப்பதற்கு 300 மீட்டர் நீளத்தில் ஒரு ரேம்ப் வாக் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. கடந்த விக்கிரவாண்டி மாநாட்டின் போது அந்த ரேம்ப் வாக்கின் மீது ஏராளமான தொண்டர்கள் ஏறியதன் காரணமாக ஒரு பதற்றமான ஒரு சூழல் இருந்தது. இந்த முறை அது போன்ற ஒரு பதற்ற சூழல் இருக்கக்கூடாது என்பதற்காக ரேம்ப் வாக்குக்கு அருகாமையில் ஒரு மிகப்பெரிய ஒரு தற்காலிக தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டு யாரும் மேலே ஏற முடியாத அளவில் பாதுகாப்பு என்பது போடப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. மாநாட்டு திடலுக்கு வெளியிலே, நுழைவாயிலுக்கு வெளியில 100 அடியில கொடிக்கம்பம் என்பது நிறுவப்பட்டிருக்கிறது. அந்த கொடிக்கம்பத்தில் பார்த்தோம் என்றால் விஜய் அவர்கள் கொடியை ஏற்ற இருக்கிறார். மாநாடு பொறுத்த மட்டில் நாளை மாலை சரியாக 3:15 மணிக்கு துவங்க இருப்பதாகவும், மாலை 7 மணி வரைக்கும் இந்த மாநாடு என்பது நடைபெற இருப்பதாக அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. மாநாட்டோட முதல் நிகழ்வாக அந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடி என்பது ஏற்றி வைக்கப்பட இருக்கிறது. தொடர்ந்து 4:45 மணி அளவில் விஜய் மாநாட்டில் தன்னுடைய உரையை நிகழ்த்துவார் என தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. மாநாட்டில் இப்போ வரக்கூடிய தொண்டர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக குடிநீர் வசதி, கழிப்பறை வசதி, வாகன நிறுத்துமிடம் போன்ற வசதிகளோடு பெண்களுக்கு என்ன பிரத்யேகமாக பிங்க் அறைகள் என்று சொல்லக்கூடிய ஓய்வெடுப்பதற்கான அறைகளும் இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. மாநாட்டிற்கு வரக்கூடிய தொண்டர்கள் உள்ளே நுழைவதற்கும் வெளியே வரவும் தனித்தனி வழிகள் என்பது பின்பற்றப்பட இருக்கிறது. அவசர கால வழிகள், விஐபி செல்லக்கூடிய வழிகள் என பல்வேறு வழிகள் இந்த மாநாட்டிற்கு வருவதற்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறை பாதுகாப்பை பொறுத்தமட்டில் தென்மண்டல காவல்துறை ஆணையர் பிரேம் ஆனந்த் சின்ஹா தலைமையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. 10 காவல் ஆணையர்கள், 10 காவல் கண்காணிப்பாளர்கள், 35 துணை காவல் கண்காணிப்பாளர்கள், 80 காவல் ஆய்வாளர்கள் உட்பட சுமார் 3500க்கும் மேற்பட்டோர் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. ட்ரோன் மற்றும் 100க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்கள் மூலமும் இந்த கண்காணிப்பு பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட இருக்கிறது. கலவர தடுப்பு வாகனங்களும் வஜ்ரா வாகனங்களும் பாதுகாப்பிற்காக இந்த மாநாட்டு வளாகத்திலே வந்து வைக்கப்பட்டிருக்கிறது. மாநாட்டு திடலுக்கு முன்புறத்தில் நாம் ஏற்கனவே சொன்ன போது 7 நுழைவாயில்கள் இருக்கின்றன. அந்த 7 நுழைவாயில்கள் வழியாகத்தான் வந்து வரக்கூடிய அந்த பார்வையாளர்கள் மற்றும் தொண்டர்கள் உள்ளே செல்வதற்கு அனுமதி என்பது வழங்கப்பட இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மாநாட்டில் இருபுறத்திலும் 20க்கும் மேற்பட்ட மருத்துவ குழுக்கள், 200க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள், செவிலியர்கள் இந்த
மாநாட்டிற்கு வரக்கூடிய தொண்டர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை செய்வதற்கும் தயாராக அதற்கான குழுக்களும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக முதியவர்கள், கர்ப்பிணிகள், பெண்கள், அதேபோல் குழந்தைகள் மாநாட்டுக்கு வர வேண்டாம் அப்படின்றத தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் வேண்டுகோளாக விடுத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இருசக்கர வாகனத்தில் யாருமே இந்த மாநாட்டிற்கு வரக்கூடாது. அதேபோல் கார்கள், பேருந்துகள் மற்றும் வேன்கள் மூலமாக வர வேண்டும் என்ற ஒரு வழிகாட்டுதல் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. வாகனம் நிறுத்துவதற்காக மட்டுமே 350 ஏக்கர் பரப்பளவில் 6 வாகன நிறுத்துமிடங்கள் என்பது வைக்கப்பட்டிருக்கிறது. இதில் 60,000க்கும் மேற்பட்ட வாகனங்கள் நிறுத்திக் கொள்ளலாம் அப்படின்றத தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் தகவலாக வெளியிட்டிருக்கிறாங்க. கடந்த விக்கிரவாண்டி மாநாட்டை பொறுத்தமட்டில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருந்தது. இந்த முறை அந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்படாமல் இருப்பதற்காக காவல்துறை தரப்பிலும் பல்வேறு வழிகாட்டுதல் என்பது கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி, விருதுநகர், தென்காசி ஆகிய மாவட்டங்களில் இருந்து வரக்கூடிய வாகனங்கள் அருப்புக்கோட்டை, காரியாப்பட்டி, ஆவியூர் வழியாக பார்க்கிங் ஒன்றை வந்தடைய வேண்டும் என்ற ஒரு வழிகாட்டுதல் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த பார்க்கிங் ஒன்று என்பது மாநாட்டு திடலுக்கு அருகாமையில் எதிர் திசையில் தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டி அமைக்கப்பட்டிருக்கிறது. இதேபோல் தஞ்சாவூர், நாகை, திருவாரூர் போன்ற மாவட்டங்களில் இருந்து, டெல்டா மாவட்டங்களில் இருந்து வரக்கூடிய வாகனங்கள் முக்குக்குளம், மீனாட்சிபுரம், ஆவியூர் வழியாக அதே பார்க்கிங் ஒன்று பகுதிக்கு வர வேண்டும் என்ற வழிகாட்டுதல் வழங்கப்பட்டிருக்கிறது. இவை தவிர ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருந்து வரக்கூடிய வாகனங்கள் திருச்சுழி, அருப்புக்கோட்டை, காரியாப்பட்டி, ஆவியூர் வழியாக வர வேண்டும் எனவும், மேற்கு மாவட்டங்களான கோவை, திருப்பூர் போன்ற மாவட்டங்களில் இருந்து வரக்கூடிய வாகனங்கள் திண்டுக்கல் மார்க்கமாக வர வேண்டும். அப்படி வரக்கூடிய பட்சத்தில் கப்பலூர் மேம்பாலம், மேலக்கோட்டை வழியாக இந்த வாகனங்கள் அனைத்துமே இங்கே இருக்கக்கூடிய பார்க்கிங் பகுதிக்கு வர வேண்டும் என்ற வழிகாட்டுதல் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல சென்னை உட்பட வட மாவட்டங்களில் இருந்து திருச்சி மார்க்கமாக வரக்கூடிய வாகனங்கள் மேலூர், வீரகனூர் சுற்றுச்சாலை, அருப்புக்கோட்டை சந்திப்பு, பாரபத்தி வழியாக மாநாட்டு திடலை அடைய வேண்டும் எனவும், பார்க்கிங் 2 மற்றும் பார்க்கிங் 3 ஆகிய திடல்கள் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த பகுதியில் பார்க்கிங் செய்து கொள்ள வேண்டும் என்ற வழிகாட்டுதல் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே கடந்த காலங்களில் ஏற்பட்ட அந்த போக்குவரத்து நெரிசல் உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்படாமல் இருப்பதற்காக இங்கே ஒரு விரிவான ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. தொண்டர்கள் ஒவ்வொருவராக வருகை தந்த வண்ணம் இருக்கிறாங்க. வரக்கூடிய தொண்டர்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து கொடுப்பதற்கு இந்த முறை தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் ஆங்காங்கே குடிநீர் பைப்புகளும் நிறுவப்பட்டிருக்கின்றன. ஒரு விரிவான ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. விஜய் அவர்களை பொறுத்தமட்டில் இன்று மாலைக்குள்ளாக மதுரை பகுதிக்கு வந்தடைவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை மாலை சரியாக 3 மணி அளவில் அவர் விழா மேடைக்கு வருவார் என தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியை பொறுத்தமட்டில் பார்த்தால் மதுரை, தூத்துக்குடி பிரதான தேசிய நெடுஞ்சாலை ஒட்டிய பகுதியில் இந்த மாநாட்டு திடல் அமைக்கப்பட்டிருப்பதன் காரணமாக போக்குவரத்து நெரிசல் ஏற்படாமல் இருப்பதற்காக கடுமையான கட்டுப்பாடுகளும் கூடுதல் காவல்துறையினரும் நியமிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியை தீவிரப்படுத்தியிருக்கிறாங்க. நாளை காலை முதல் ஏராளமான வாகனங்கள் இந்த பகுதிக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சுமார் 1.5 லட்சம் இருக்கைகள் இங்கே உள்ளே போடப்பட்டிருக்கிறது. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் 5 லட்சம் பேர் வரைக்கும் கூடுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இறுதிக்கட்ட ஏற்பாடுகள், குறிப்பாக அந்த கொடிக்கம்பம் நிறுவக்கூடிய பணிகள், பேனர்கள் அமைக்கக்கூடிய பணிகள் உள்ளிட்ட பல்வேறு ஏற்பாடுகள் இறுதிக்கட்டத்தை எட்டியிருப்பதை பார்க்க முடிகிறது. உங்களுடைய நேரடி கள விவரங்களுக்கு நன்றி தாய்மானவன். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.